அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது ஒரு லெபார்ட்டரி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நார்மலாக ஒரு உடம்புல இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளவு, எந்தெந்த உறுப்புகள்ல எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வயதினருக்கிடையே, அதாவது ஒவ்வொரு பருவத்திற்கும் எவ்வளவு சதவீதம் தண்ணி இருக்கலாம், ஒவ்வொரு உறுப்புகள்லையும் எவ்வளவு தண்ணி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க. இது பழமொழி கிடையாது, உண்மையான ஒரு நிலைப்பாடு. ஏன்னா வந்து தண்ணி இல்லாமல் மனுஷன் வந்து உலகத்தில் உயிர் வாழவே முடியாது. அதே போல தான் ஒரு உடம்புல தண்ணி இல்லாமலும் உயிர் வாழ முடியாது. அதனால தான் எப்போதுமே உடம்பு வந்து நீரேற்றத்துடன் இருக்க வேண்டும், ஹைட்ரேட்டடாக இருக்கணும், டீஹைட்ரேட்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான விஷயம் இந்த தண்ணியில் வந்து அடங்கி இருக்கு. நம்ம உடம்புலையும் வந்து எந்தெந்த ஆர்கனில் எவ்வளோ எவ்வளோ சதவீதத்தில் தண்ணி இருக்கணும், எந்தெந்த பருவத்தினரிடையே எப்படி எப்படி தண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். முதலாவது பார்த்திங்கன்னா, எந்தெந்த பருவத்தினரிடையே எத்தனை சதவீதம் தண்ணி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இன்ஃபேண்ட் குழந்தைகளிடத்தில் பார்த்திங்கன்னா 75% தண்ணி இருக்கணும். அடல்ட் மேல் ஒரு 40 வயதுக்கு மேல் ஒரு அந்த வயதுக்கு வந்த ஆண்களிடத்தில் பார்த்திங்கன்னா 60% தண்ணி வந்து உடம்புல இருக்கணும். அடல்ட் ஃபீமேல் பார்த்திங்கன்னா 50% தண்ணி இருக்கணும். எல்டர்லி மேல்ஸ், அதாவது இளம் ஆண்களிடத்தில் பார்த்திங்கன்னா 45% தண்ணி இருக்கணும். எல்டர்லி ஃபீமேல்ஸ் 50% தண்ணி இருக்கணும். இப்போ எல்டர் அப்படிங்கும்போது இவங்களுக்கு அடிப்போஸ் டிஷ்யூஸ் வந்து அதிக அளவில் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணி சத்து இவங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் எந்தெந்த ஆர்கனில், அதாவது உறுப்புகளில் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நார்மலாக ஒவ்வொரு உறுப்புகளையும் ஃபிசிக்கலாக ஒரு பாடியில் இருக்கக்கூடிய தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூஸில் வந்து 10% தான் அடிப்போஸ் டிஷ்யூஸ். இப்போ அடிப்போஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபேட்டை எல்லாம் வந்து டெபாசிட் பண்ணக்கூடிய தசைகள். இது வந்து பார்த்திங்கன்னா வயிற்று உறுப்புகளை சுற்றி வந்து இந்த அடிப்போஸ் டிஷ்யூஸ் இருக்கும், மார்பகங்களில் இருக்கும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெலிட்டலில் காணப்படும், எலும்பு மஜ்ஜையில் இருக்கும். இப்படி வந்து பல பகுதிகளில் இந்த அடிப்போஸ் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். இதில் வந்து 10% தண்ணி. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து 83%. இப்போ வந்து ஒரு உடம்பு அப்படிங்கும்போது ஃபிசிக்கலாக 83% தண்ணி சத்து இந்த பிளட்டே தான் எடுத்துக்குது. ஏன்னா பிளட்டு வந்து தண்ணினாலேயும் சாலிட்னாலேயானது. ஒரு வாட்டர் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பிளட்டு. இதனால் வந்து 83% இந்த பிளட்டு தான் பெரும்பான்மையான இடத்தை தண்ணி பகுதியில் பிடிக்குது. அடுத்தா பார்த்திங்கன்னா போனில் வந்து 22%. இப்போ போனுக்குள்ளாடியும் பார்த்திங்கன்னா எலும்பு மஜ்ஜை, அடுத்ததாக திரும்ப வந்து சிஎஸ்எஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடு இதெல்லாம் இருக்கும் இந்த முதுகு தண்டுவடங்களில். இதில் வந்து பார்த்திங்கன்னா 22%. அடுத்ததாக பிரெயினில் 75%. மூளையில் மட்டுமே பார்த்திங்கன்னா 75% தண்ணி கண்டென்ட் இருக்குது. அடுத்ததாக ஹார்ட்டில் பார்த்திங்கன்னா 80% இருக்குது. இன்டெஸ்டைன் குடலில் பார்த்திங்கன்னா 75% இருக்குது. கிட்னி சிறுநீரகங்களில் வந்து 83%. இதுவும் பிளட்டும் வந்து ஒரே சதவீத அளவில் ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பாடியில் ஒரே சதவீதத்தில் கிட்னிலையும் பிளட்டும் வந்து 83% வந்து இடம் பிடிச்சிருக்கு தண்ணி பகுதியில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லிவர் 68%, லங்ஸு நுரையீரலில் 79%, ஸ்கெலிட்டல் மசில்ஸ், அதாவது இந்த எலும்புகளை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 75%. அடுத்ததாக ஸ்கின்னில் 70%, ஸ்ப்ளீன் 76%, மண்ணீரலில் 76%. இப்படிப்பட்ட இந்த இவ்வளவு பர்சன்டேஜ் அளவில் ஒவ்வொரு உறுப்புகளையும் வந்து தண்ணி சத்து காணப்படுது. இது வந்து நார்மலாக ஃபிசிக்கலாக ஒரு ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய தண்ணி. இந்த தண்ணிகளுடைய அளவு குறையும் செய்யும். சில நேரங்களில் தண்ணிகளுடைய அளவு அதிகமாகவும் செய்யும். இப்போ நார்மலாக ஃபிசிக்கலாக எவ்வளோ அளவு இருக்க வேண்டும்,
குறையும் போது டீஹைட்ரேட்டட் ஆயிருவோம். பல வியாதிகளுக்கு காரணமாகிவிடும். தண்ணி அதிகமாகும் போதும் சில பேருக்கு வந்து வியாதிக்கான நிலைமையும் ஏற்படும். இப்ப பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு ஃப்ளூயிடு கலெக்ஷன் அதிகமா இருக்குது. அதனால தண்ணிய வந்து சிரிஞ்சு மூலம் குத்தி எடுக்குறாங்க. அத பரிசோதனைக்கு லேப்ல கூட அனுப்புவாங்க. ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏதாவது இந்த ஃப்ளூயிடு கலெக்ஷன்ல இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கும் லேபுக்கு வந்து இப்படிப்பட்ட உறுப்புகள்ல வந்து தண்ணிய வந்து எக்ஸஸ் ஆன தண்ணி, ஃப்ளூயிடு கலெக்ஷன வந்து குத்தி எடுத்து லேபுக்கும் பரிசோதனைகளுக்காக அனுப்பவும் செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த உடம்புல வந்து இவ்வளவு ஃபிசிக்கலா தண்ணி இருக்கணும். தண்ணி குறைந்தாலும் பல நோய்களுக்கு காரணமாகிவிடும். தண்ணி அதிகமானாலும் பல நோய்களுக்கு காரணமாகிவிடும். பல நோய்கள் ஏற்படும்போது தண்ணி அதிகமாகக்கூடிய கண்டிஷனும் ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்ட்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பாய்.